Hello everyone, welcome to Max Brains. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல CTET பேப்பர் 1 and 2 உடைய சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி தியரிஸ்ல பார்ட் 2 பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் போட்டுட்டேன். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது இன்னும் ஈஸியா உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா தியரிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன் நான் இதுல இருந்து உங்களுக்கு 3 to 4 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்குறாங்க எல்லா வருஷமுமே. ஸோ இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். அண்ட் இந்த தியரிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல நமக்கு வந்து 3 பேரை பத்தி படிக்க போறோம்னு சொன்னோம். ஒன்னு வந்து பியாஜெட்டை பத்தி படிக்க போறோம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்பர்க். ஸோ கோல்பர்க்ன்றவரை பத்தி, அதாவது லாரன்ஸ் கோல்பர்க் அவர் பேரு, அவரை பத்தி படிக்க போறோம். அடுத்தது லேவ் வைகாட்ஸ்கி அப்படிங்கிறவரை பத்தி படிக்க போறோம். ஸோ இந்த பியாஜெட்டோட தியரி எப்போ வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இவர் ஒரு ஸ்விஸ் சைக்காலஜிஸ்ட். அண்ட் இவரோட தியரி வந்தது வந்து இந்த இயர் 1936. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோல சொல்லலை. ஸோ இதை மட்டும் இந்த பாயிண்ட் மட்டும் நீங்க அது கூட இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து கோல்பர்கை பத்தி தான் பார்க்க போறோம். கோல்பர்க் அப்படின்றவர் யாரு அப்படின்னா இவர் வந்து ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். ஸோ இவர் வந்து யாருன்னா அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். இவரோட தியரி வந்து இவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா இந்த இயர் 1958ல வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ கோல்பர்க்ன்றவர் என்ன, அவரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாரன்ஸ் கோல்பர்க். ஸோ இந்த டயக்ராம்ல இருக்காரு பாத்தீங்களா, ஸோ இவர் பிக்சர்ல இருக்கிறவர் தான் லாரன்ஸ் கோல்பர்க்ன்றவர். ஸோ இவர் வந்து அவரோட தியரியில எதை பத்தி பேசியிருக்காரு, என்ன பேசியிருக்காருன்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ கோல்பர்க் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து பியாஜெட் வந்து 1936ல ஒரு தியரி கொடுத்தாரு பாத்தீங்களா, இவரோட தியரியில தான் இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட தியரியை பத்தி அவர் வந்து கவனிச்சு ஸோ இவர் என்ன சொல்றாரு, பியாஜெட் வந்து உங்களுக்கு வந்து அறிவு சார்ந்த வளர்ச்சியை பத்தி சொன்னாரு, அதாவது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் பத்தி சொன்னாரு. ஸோ இவர் வந்து அதை கவனிச்சுட்டு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அது தேவைதான், ஆனா நமக்கு மாரல் டெவலப்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு தான் கோல்பர்க் சொல்ல வராரு. ஸோ இவர் வந்து அவருடைய டெவலப்மெண்டல் தியரியில 6 ஸ்டேஜஸ் வந்து பத்தி பேசுறாரு. அண்ட் இந்த 6 ஸ்டேஜஸ் அவர் வந்து ஒரு 3 லெவலுக்கு கீழே கொண்டு போறாரு. there are 3 levels. இந்த 3 லெவலுக்கு கீழே அவர் என்ன பண்றாரு 6 ஸ்டேஜஸ் கொண்டு போறாரு. அந்த 3 லெவல் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீ கன்வென்ஷனல் லெவல், கன்வென்ஷனல் லெவல் அண்ட் போஸ்ட் கன்வென்ஷனல் லெவல். ஸோ ப்ரீ கன்வென்ஷனல் லெவலுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெவலை கொண்டு போறாரு, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் கொண்டு போறாரு. லெவல் 2ல பாத்தீங்கன்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் கொண்டு போறாரு. அண்ட் லெவல் 3ல வந்து உங்களுக்கு 5th ஸ்டேஜையும் 6th ஸ்டேஜையும் உங்களுக்கு கொண்டு வராரு. இதுல உங்களுக்கு வந்து லெவல் 1ல வந்து எதை பத்தினா லெவல் 1 இஸ் டீலிங் வித் பிரைமரி அண்ட் எலிமெண்டரி சில்ட்ரன், சின்ன குழந்தைங்களை பத்தி பேசுறோம். ஸோ பிரைமரி ஸ்கூல் பிள்ளைங்களையும் எலிமெண்டரி ஸ்கூல் பிள்ளைங்களை பத்தி பேசுறாங்க. அண்ட் இதுல வந்து மொராலிட்டி, அதாவது இந்த மாரல் வேல்யூஸ் பத்தி தான் பேசுறோம். நம்ம இங்க என்ன சொல்றாருன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து மொராலிட்டி வந்து இது வந்து எக்ஸ்டர்னலா கண்ட்ரோல் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து சின்ன பிள்ளைங்க, அதாவது எலிமெண்டரி ஸ்கூல் வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்க, அதாவது ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்களை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்டர்னலா அவங்கள கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம வெளியே நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சில விஷயங்களை சொல்லி கொடுத்து அது மூலமா மாரல் வேல்யூஸை இம்பைப் பண்ண முடியும் அப்படின்றது. அடுத்தது கன்வென்ஷனல் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா அடலசென்ட் அண்ட் சைல்ட்ஹுட், அதாவது 8ஆம் கிளாஸ்க்கு மேல உங்களுக்கு வந்து ஒரு 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 25 வயசுக்குள்ளார அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இதுல. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா மொராலிட்டி வந்து சொசைட்டியை நம்ம எப்படி வந்து புரிஞ்சுக்கிறோம், அவங்களுடைய சரியா எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சரி எது தவறு எது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறது தான் வந்து உங்களுடைய கன்வென்ஷனல் லெவல். ஸோ இதுல வந்து மொராலிட்டி எதை பத்தி பாக்குறாங்கன்னா அது வந்து அக்செப்டன்ஸ் மூலமா, ஏற்றுக்கொள்றது மூலமா நம்ம பாக்குறோம். ஸோ இங்க வந்து அக்செப்டன்ஸை பத்தி நம்ம பேசுறோம். அடுத்தது வந்து போஸ்ட் கன்வென்ஷனல் லெவல். போஸ்ட் கன்வென்ஷனல் லெவல் வந்து அடல்ட்ஹுட், ஒரு 25 வயசுக்கு மேல உள்ளவங்களை பத்தி பாக்குறோம். ஸோ இவங்க வந்து எப்படின்னா இதுல வந்து எக்ஸ்டர்னலா கண்ட்ரோல் பண்றாங்க, இங்க வந்து எக்ஸ்டர்னலா சொல்ற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க அதை ஏற்றுக்கொள்றாங்க. சொசைட்டில இதுதான் நடக்குது, ஸோ எது தப்பு எது சரி அப்படின்றத புரிச்சு நடந்துக்கிறாங்க. போஸ்ட் கன்வென்ஷனல் லெவல்ல உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்களுக்குன்னு ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க, அதாவது இதுதான் கரெக்ட் இதுதான் தப்பு. ஸோ வந்து சொசைட்டில வந்து நான் வந்து என்னோட சமூகத்துல வந்து நான் எப்படி வாழணும், நான் எது எது வந்து என்கிட்ட எதிர்பார்க்கப்படுது அப்படின்றத வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து செய்யறாங்க. சில நேரத்துல அவங்க வந்து டிஸ்ஒபே பண்ணுவாங்க. டிஸ்ஒபே அப்படின்னா கீழ்ப்படியாமலும் இருப்பாங்க.
எதனால கீழ்ப்படியாம இருப்பாங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து கரெக்ட்னு நினைச்சு நம்ம வந்து ரூல்ஸ் இருக்கும். ஆனா அந்த ரூல்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து கரெக்டா இருக்க முடியாது. சில நேரத்துல அந்த சில ரூல்ஸை வந்து நம்ம பைபாஸ் பண்ணும்போது தான் நமக்கு என்ன பண்ண முடியும், சில விஷயங்கள் நமக்கு கரெக்டான காரியங்களும் நமக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது என்ன என்ன அப்படின்றதுனா நம்ம வந்து இனிமேல் வந்து ஒவ்வொரு லெவலை பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். ஸோ லெவல் 1 அப்படின்றது ப்ரீ கன்வென்ஷனல் லெவல் நான் சொன்னேன், பிரைமரி அண்ட் எலிமெண்ட்ரி. ஸ்டேஜ் 1 அதுல முதல் ஸ்டேஜ் என்னன்னா ஒபீடியன்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் ஓரியன்டா இருக்குது அப்படின்றாங்க. இது என்ன அப்படின்னா வந்து இந்த பிள்ளைங்க வந்து எப்படின்னா அவங்க வந்து அடல்ட்ஸா பெரியவங்கலாம் சொல்ற ரூல்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குது, அதாவது அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து உங்களுக்கு முதல் ஸ்டேஜ்ல இருக்குது. ஸோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. இதனால அவங்களுக்கு எது தவறு அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து இப்போ ஒரு இப்போ ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கணும். அவங்க சப்போஸ் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும், டீச்சர் வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டேஜ் 1ல இருக்கு. உங்களுக்கு ஸ்டேஜ் 2 அதாவது ரெண்டாவது ஸ்டேஜ்ல என்ன அப்படின்னா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரிவார்டு. செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரிவார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து பக்கத்துல வந்து ஒரு கடைக்கு போக சொல்றாங்க ஏதோ திங்ஸ் வாங்குறதுக்கு. இப்போ வந்து வீட்டுல வந்து அம்மா அப்பா வந்து ஏதோ பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எலிமெண்டரி லெவல்ல, பிரைமரி லெவல்ல இது நடக்கும். எலிமெண்டரி லெவல்ன்றது ஒரு 6th 7th 8th பிள்ளைங்களை வந்து நம்ம தாராளமா அனுப்புவோம். ஸோ அந்த பிள்ளை வந்து போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து பேலன்ஸா சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க உனக்கு வேணா உனக்கு ஒரு 2 சாக்லேட் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தைக்கு வந்து தானாப்புல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. அவங்களுக்கு உள்ளுக்குள்ளார ஒரு உத்வேகம் வருது. எதுக்குன்னா இனிமேல் கடைக்கு நம்மள போனாங்கன்னா நம்ம போகணும், நம்ம அனுப்புனா நம்ம போகணும். ஏன்னா வந்து நமக்கு என்ன கிடைக்குது, நமக்கு வந்து ஒரு ரிவார்டு கிடைக்குது. ஸோ அவங்களா வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து உருவாக்கிக்கிறாங்க. ஒரு உந்துதல் இருக்கு உள்ளுக்குள்ளாரையே, அவங்களுக்கு ஒரு உந்துதல் கிடைக்குது. ஸோ அந்த உந்துதல் மூலமா அவங்களுக்கு வந்து நிறைய வந்து அவங்களுக்கு அதனால வந்து நிறைய அவங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்குது, அதாவது நிறைய உங்களுக்கு பரிசு பொருட்கள் கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ப்ரீ கன்வென்ஷனல் லெவல் அப்படின்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா கன்வென்ஷனல் லெவல். கன்வென்ஷனல் லெவல்ன்றது என்னது, அடலசன்ட் அண்ட் யங் அடல்ட்ஹுட். அதாவது வந்து உங்களுக்கு வந்து இதுல பாத்தீங்கன்னா ஒரு 13 வயசுல இருந்து சொல்லலாம். ஒரு 13 வயசுல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு 25 வயசுல இருக்கிற பிள்ளைங்களை பத்தி இங்க பேசுறாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் 2 ஸ்டேஜ் இருக்கு. ஒன்னு குட் பாய் குட் கேர்ள். குட் பாய் குட் கேர்ள் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு சொசைட்டில அவங்க வந்து நல்ல பேர் எடுக்கிறதுக்காக விரும்புவாங்க. ஸோ வந்து ஒரு இந்த அடலசன்ட் ஸ்டேஜ், அதாவது டீனேஜுக்கு மேல அவங்க வந்து பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா என்னை வந்து மற்றவங்க வந்து குறை சொல்லக்கூடாது, என்னை மற்றவங்க என்னை வந்து என்னோட டீச்சருங்க ஆகட்டும், இல்லைனா வந்து எனக்கு வந்து எனக்கு எனக்கு கூட வீட்டில் இருக்கிறவங்க, ஸோ எல்லாருக்கிட்டையும் எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதுதான் வந்து ஒரு சோசியல் ஸ்டாண்டர்ட், நான் நல்ல பேர் வாங்கினா மட்டும்தான் என்னை எல்லாரும் ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க இதுல நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் கிடைக்குது அப்படின்னா அவங்க வந்து மற்றவங்கள மதிக்க கத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ மற்றவங்கள வந்து மதிக்க வந்து கத்துக்கிறாங்க. அதாவது அவங்க வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து கிராட்டிடியூட். கிராட்டிடியூட் அப்படின்றது என்னன்னா நன்றி உணர்ச்சியோட இருக்கிறாங்க. ஓகே, ஸோ நன்றி உணர்ச்சியோட இருக்காங்க, இதுதான் வந்து கிராட்டிடியூட். ஸோ இந்த ரெஸ்பெக்ட் அண்ட் உங்களுக்கு வந்து கிராட்டிடியூட் வந்து அவங்களுக்கு வருது. ஸோ ஒருத்தவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணும்போது மதிக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஓகே இந்த பிள்ளை வந்து மரியாதை கொடுக்குது அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 4ன்றது என்னது, ஒரு 15 வயசுல இருந்து உங்களுக்கு சொல்லலாம். ஸோ 15 வயசுக்கு மேல ஒரு 25 வயசு வரைக்கும் இந்த என்ன நடக்குது அப்படின்னா லா அண்ட் ஆர்டர். லா அண்ட் ஆர்டர் சட்ட திருத்தங்கள். ஸோ வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது என்னென்ன சட்டங்கள் இருக்கு, ஸோ எது கரெக்ட் எது தப்பு, ரூல்ஸ் என்னென்ன இருக்குது, சொசைட்டியை பத்தி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க வந்து அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிறத காட்டிலும் அவங்க வந்து சொசைட்டியை பத்தி புரிஞ்சுக்கணும். சொசைட்டில எனக்கு இருக்க வேண்டிய மாரல் வேல்யூஸ் என்னென்ன அப்படிங்கிறது, நான் என்னை பத்தி மட்டும் நினைக்காம என்ன சுத்தி இருக்கிறவங்கள பத்தி நான் நினைக்கிறேன். ஸோ அதுல வந்து நான் எப்படி வந்து சரியானது தவறானது அப்படின்றத நான் எப்படி வந்து பிரிச்சு பாக்குறேன் அப்படின்றது தான் உங்களுக்கு 4th ஸ்டேஜா இருக்குது. ஸோ இதோட லெவல் 2 நமக்கு முடியுது. நெக்ஸ்ட் லெவல் 3. மூணாவது லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் கன்வென்ஷனல் லெவல், அதாவது அடல்ட்ஹுட்.
25 வயசுக்கு மேல இருக்கிற மக்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து இவங்க அடல்ட்ஹுட்ல இருக்கிறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல திரும்ப 2 ஸ்டேஜா பிரிக்கிறாங்க. ஒன்னு சோசியல் கான்ட்ராக்ட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபிள் ஓரியன்டட் அப்படின்வாங்க. சோசியல் கான்ட்ராக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து இவங்க வந்து அந்த லாஸ் என்னென்னலாம் வந்து கவர்மெண்ட் சொல்றாங்களோ அதை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா உலகத்துல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கு, நம்மளோட உரிமைகள் வந்து நமக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் தேவை அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இவங்க எதை நோக்கி போறாங்க அப்படின்னா அவங்களுடைய உரிமைகளை நோக்கி போறாங்க அப்படின்றது தான். இவங்க வந்து இவங்களால வந்து டிசைட் பண்ண முடியும், யோசிக்க முடியும் நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ரீசனிங் எபிலிட்டி வந்து நடக்குது. அந்த ரீசனிங் எபிலிட்டி இருக்கிறதுனால அவங்களால வந்து அந்த கவர்மெண்ட்ல வந்து எப்படி இருக்குது, கவர்மெண்ட்டை வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியும், நம்மளுடைய ஆளுமையை வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 6வது ஸ்டேஜ் யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபிள். இந்த யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ் தேவைதான், ஆனா இந்த அதாவது சட்ட திருத்தங்கள் தேவைதான், சட்டங்கள் தேவைதான். ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ரீசனிங்ல அவங்க எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா அப்டிராக்ட் ரீசனிங். ஸோ வந்து கண்மூடித்தனமா நம்ம போகாம நமக்கு அதுல வந்து எது கரெக்ட் எது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் இதை வந்து செய்ய முடியும். ஸோ ரொம்ப கொஞ்சம் பெரியவங்களா இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, உண்மையை சொல்ல போனா நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில ஸ்டேஜ் 5வது ஸ்டேஜோட நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிடும். நம்ம இந்த ஒரு 6வது ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து ரீச் ஆகவே மாட்டோம், நம்மளால போகவே முடியாது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டோம், ஏன்னா நம்ம இது பண்றதுக்கு பயப்படுவோம். ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இல்ல நமக்கு வந்து இது இருக்குது, சட்டம் இதுதான் சொல்லுது, ஆனா இதை நான் பண்ணா வந்து எனக்கு இது கெடுதலா இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல என்னை சுத்தி இருக்கவங்களுக்கு கெடுதலா வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதையும் மிஞ்சி நிப்பாங்க அவங்களுக்காகவும் அவங்க சமுதாயத்துக்காகவும். ஸோ அதனால அவங்களோட இந்த மாரல் டெவலப்மெண்ட் அங்க என்ஹான்ஸ் ஆகுது, அது அதிகம் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த யூனிவர்சல் எத்திக்ஸ். ஸோ ஒருத்தரை மட்டும் யோசிக்காம, ஒரு சூழ்நிலையை மட்டும் யோசிக்காம, ஒரு ஒரு இடத்துல இருக்கிற மக்களை பத்தி யோசிக்காம அவங்க எல்லா விஷயத்த பத்தி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ இந்த இதுக்கு என்ன அப்படின்னா வந்து யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்னா அது பனிஷ்மெண்ட்ல தப்பிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, ஆனா அது கரெக்டா தப்பான். ஸோ இன்னொரு நல்ல ஒரு இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் சொல்லலாம். அவங்க வந்து அவங்களுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பா அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட் போட்டிருந்தாங்க. ஆனா அவங்க அதையும் மீறி என்ன பண்ணாங்க, இல்ல இந்த ரூல்ஸை நான் அப்படியே ஃபாலோ பண்ணனா எனக்கு அது கரெக்டா இருக்காது, என்னை சுத்தி இருக்கவங்க அடிமைதானத்திலே இருப்பாங்க, ஸோ அவங்கள நான் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா நான் இதையும் மீறி நான் யோசிக்கணும், எது எனக்கான சுதந்திரம், உண்மையான சுதந்திரம்னா என்ன அப்படின்றத அவங்க அப்படி யோசிச்சதுனாலதான் நமக்கு இன்னைக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஸோ அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய 6வது ஸ்டேஜ், அதாவது இந்த யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபிள் ஓரியன்டா இருக்கிறது தான். ஸோ இவ்வளவுதான் வந்து நம்மளுடைய கோல்பர்க் தியரி ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட்ன்றது. ஸோ 3 லெவல்ஸ் இருக்கு, 6 ஸ்டேஜ் இருக்கு. ஸோ இதை நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது வேணும்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, படிக்கும் போது நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப அடுத்த இது வந்து நான் வந்து 3வதா இருக்கிற தியரி சொல்லுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு நீங்க வந்து இப்போ நீங்க உட்காந்து யோசிக்கணும், பியாஜெட் எதை பத்தி சொன்னாரு, கோல்பர்க் எதை பத்தி பேசினாரு, ஸோ இதுல இவங்களுக்கு இருக்கிற சிமிலாரிட்டிஸ் என்ன, டிஃபரன்சஸ் என்ன, இவங்களுக்கு எதெல்லாம் ஒத்து போகுது, எதெல்லாம் வேற்றுமையா இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ அதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ முடிச்ச பிறகு நானே உங்களுக்கு 3த்தை பத்தி கம்பேரிசன் கொடுப்பேன். ஆனா இதை நீங்களா செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களால கண்டிப்பா முடியும். யார் யாரெல்லாம் வந்து பியாஜெட்டோட வீடியோ மிஸ் பண்ணிட்டீங்களோ உங்களுக்கு இதுலயே உங்களுக்கு வந்து எண்டு கார்டுல உங்களுக்கு இந்த கார்னர்ல உங்களுக்கு வரும், நீங்க அதுல பாருங்க. பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த அந்த வீடியோவையும் நீங்க போய் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ண வீடியோ தான் அது. ஸோ அதையும் போய் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சஜஷன்ஸ் இருக்கு, இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நானும் வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம் எது பண்ணலான்றது உங்களுக்கு நானும் யோசிப்பேன். ஸோ இவ்வளோதான், நம்ம கோல்பர்க் முடிச்சிட்டோம். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன்.